இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஓயாம வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் தலை எழுத்து. இந்த கேரகத்தை நம்ம விட்டாலும் இது நம்மள விட மாட்டேங்கி. ஓயாம இழுத்துருது. சாமந்தி சாமந்தி சாரோஜா எம்மாடி மார்மாவளே. ஏத்தே வாங்க தேய். சுண்டு வரல சுளுக்கி வீல் சேர்ல போயிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். எங்க வீல் சேர காணோம், நல்லா நடந்து வந்திருக்கீல தேய். ஏன் மார்மாவளுக்கு என் மேல என்ன பாசம்? ஆடி பட்டுக்குனோட பயந்துட்டியம்மா. ஆமா தேய், ரொம்ப பயந்து தேய். ஓடி வந்து உங்களை பார்க்கலான்னு தான் நினைச்சேன். தீபாவளி பத்தியெல்லாம் அதனால வர முடியல. அங்கங்க பட்டாசு வச்சுட்டு கிடந்தவள எங்க மேல பட்டுமோன்னு பயந்துட்டேன். அதுக்குள்ள நீங்களே வீடு தேடி வந்துட்டீங்களே. ஆமாம்மா, நான் தான் உன்கிட்ட போன்லயே சொன்னேன்ல, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. தீபாவளி அத சந்தோஷமா கொண்டாடுன்னு சொன்னேன். நீ என்னடான்னா அத்தையை நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டுட்டு கிடந்திருக்கா. ஆமா தேய், உங்களாலதான் எனக்கு கவலையே. என்னதும்மா? இல்ல தேய், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரே கவலை. உங்க மக வேற தீபாவளி கூட பெருசு இல்லைன்ட்டு அங்க ஓடி வந்துட்டாவ. இத்தனை வருஷம் வெளிநாட்டுல கிடந்தவ தீபாவளி கொண்டாடாம இந்த வருஷம் தான் பிள்ளைகளோடையும் பொண்டாட்டியோடையும் தீபாவளி கொண்டாடலான்னு வந்தாவல. உங்க சுண்டு வரல அங்க இழுத்துட்டு தேய். எம்மாடி மார்மாவளே, அதனால உனக்கு எதுவும் வருத்தமாம்மா? சீச்சி, அதெல்லாம் ஒரு வருத்தமே இல்ல தேய். உங்க சுண்டு வரல நகம் எல்லாம் தானே எனக்கு முக்கியம். நீங்க நல்லா இருந்தா நாங்க எப்படித்தான் நல்லா இருக்க முடியும்? என்னதும்மா? இல்ல தேய், நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். உச்சம் தலையில இருக்க முடியில இருந்து சுண்டு வரல இருக்க நகம் வரைக்கும் நல்லா இருக்கும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் தேய். ஏன் மார்மாவளுக்கு என் பேர்ல என்ன பாசம்? ஆமா தேய், எனக்கு ஒரு நல்ல புருஷனை தந்திருக்கிய. நீங்க நல்லா இருந்தா தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். சரிம்மா. தீபாவளிக்கு உங்க அம்மா சுட்டு தந்த பலகாரத்தை சாப்பிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி. அப்படியே தேய், அந்த எண்ணெயில தான் வலிக்கிட்டீங்களோ? இல்லம்மா, பாத்ரூம்குள்ள சோப்பு கிடந்திருக்கு. தெரியாம காலை வச்சுக்கிட்டே வலிக்கி விட்டுட்டு. ச்சே, சோப்பு கிடந்த இடத்துல ஒரு ஆர்வா கிடந்துச்சு இல்லையே. காலை நறுக்கியாவது விட்டுக்கோ, 4 நாள் நடக்காமையால் பட்டு கிடந்துக்கும் கேள்வி. பலகாரம் ஒரே எண்ணெய் காசுதான், சாப்பிடவே முடியலம்மா. அதனால இங்க எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி, இங்க அதை தானே போட்டு சாப்பிட்டுட்டு கிடப்பிய, எதுக்கு எடுத்துட்டு வரணும்னு அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். ஏத்தேய், உங்க மகனுக்கு போன் பண்ணேன். நீ கொண்டு வந்த பலகார சட்டியில ஒரு தூள் கூட இல்ல சாரோ, எங்க போச்சுன்னு தெரியலன்னாரு. அப்படியேம்மா, அவனுக்கு தெரியாம இருந்திருக்கு. நான் வேற இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். எந்த இடத்துல இருக்கு தேய், நான் வேணா போன் போட்டு சொல்லிடுறேன். வேண்டாம்மா, இருக்கட்டும். அத்தை என்ன இங்கேயே இருக்க பாரு, வீட்டுக்கு போவே இல்லம்மா. போயிட்டு அவனுக்கு எடுத்து கொடுத்துறேன். சரி தேய், உட்காருங்க. உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? ஜூஸ் கீஸ்லாம் வேண்டாம்மா மர்மவளே. உங்க அம்மையை கூப்பிட்டு வீல பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏத்தே, எங்க அம்மா நிரோஜா பிள்ளை போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்கா. ஒரே காய்ச்சல் தேர்ந்த பிள்ளைக்கு, அத பாக்கக்கு போயிருக்கான்னு சொத்த நேரத்துல வந்துருவா. உட்காருங்க தேய். அப்படியேம்மா, வீட்டுல இல்லையோ? ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. வாங்க மைனி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ இங்கதான் இருக்கியம்மா? நிச்சயத்துக்கு வந்துட்டேன்னு ஊருக்கு போவே இல்லையோ? ஆமா மைனி, போகல. இனிமே இங்கே செட்டில் ஆயிரலான்னு முடிவு பண்ணி வந்துட்டோம். ஓஹோ, அப்படியா? ஆமா தேய், எங்க வீட்டுல தான் 10 வீடு இருக்குல்ல, அதுல ஒரு வீட்டுல தான் எங்க சித்தி இருக்க போறாவ. அப்படியேம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும். அடுத்த வீட்டுக்கு தர போற வாடகையை உங்களுக்கு தந்துட்டு இருக்க போறாவ. ஏத்தேய், எங்க சித்திக்கு வாடகை எல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். அவ எங்க வீட்டுல ஃப்ரீயாவே இருக்கட்டும். அது உங்க இஷ்டமா? சரி சரி, இருக்கட்டும். எம்மாடி மர்மவளே, நிச்சயம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு. என்ன கல்யாண நாள் குறிக்கலையே? நிச்சயம் அன்னைக்கே குறிச்சிடலான்னு சொன்னேன். அதுக்கு வேண்டாம்
பொங்கல் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல தேதியில கல்யாணம் வச்சிருவோம். சம்மந்தி வாங்க சம்மந்தி. நல்லா இருக்கீங்களா சம்மந்தி? உங்களுக்கு கால்ல ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சரோஜா சொன்னா, இப்ப சரியாயிட்டா சம்மந்தி? பரவாயில்ல சம்மந்தி, லேசா பட்டிருந்து இப்ப நல்லாயிட்டேன். அப்படியே சம்மந்தி, பாத்துக்கிடுங்க உடம்ப. ரொம்ப அங்க இங்கன்னு ஓடாதங்க சம்மந்தி. நம்மளுக்கெல்லாம் வயசாவது பத்தியல ஒரே இடத்துல இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக பாத்ரூம்க்கு கூட போகாம இருக்க முடியுமா? இல்ல சம்மந்தி, கொஞ்சம் எங்க போனாலும் கவனமா போயிட்டு வாங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்லியும். சரி சம்மந்தி, இனி கவனமா தான் இருப்பேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நம்ம சியாகருக்கு நிச்சயம் முடிஞ்சு நாளாயிட்டுல, கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கிடலான்னு கேட்டுட்டு போதான் வந்தேன் சம்மந்தி. சம்மந்தி, நாளை இன்னும் குறிக்கலையே, சரோஜா தான் குறிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரோஜா யோசிச்சிட்டியம்மா? யோசிச்சுட்டேம்மா, அத்தைட்டையும் சொல்லிட்டேன். பொங்கல் கழிச்ச உடனே வச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி வச்சா சரிப்பட்டு வராது. சம்மந்தி, அதுக்கு தான் இன்னும் 2 மாசம் நடுவுல முழுசா இருக்குல்ல, அது வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரவி எப்படி காத்துக்கிட்டு இருப்பாவே? அதையே இந்த மாசமே கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொன்னாவே. நான் ஒரு மாசம் தள்ளி வச்சுக்கிடலான்னு சொன்னேன். சரோஜா என்னடான்னா அதுக்கும் ஒரு மாசம் தள்ளி கூட்டிட்டு போறா. பொங்கல் கழிச்ச வரவரை வைக்கணுங்க, சரி வருமா சம்மந்தி? ஏம்மா, நம்மள துணி எடுக்கணும், நகை செய்ய கொடுக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுத்து கூப்பிடணும். நிறைய வேலை இருக்கலாமா? அதெல்லாம் இப்ப முடியுமா? பொங்கல் வேற இடையில வருது. அதான் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மெதுவா வச்சுக்கலாமே கல்யாணத்தை பார்த்தேன். சம்மந்தி, அது ரொம்ப நாள் போற மாதிரி இருக்கு. வேணா நம்ம அடுத்த மாசமே வச்சிருவோமே, நவம்பர்ல வச்சிருவோம் கல்யாணத்தை. சம்மந்தி, அதான் என் மக சொல்லியல்ல, பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அவ ஒத்தையில தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு. 2 மாசம் டயம் இருந்தா அவ கொஞ்சம் மெதுவா செய்வா. உடனே நான் அவளுக்கு செய்யறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சம்மந்தி. என்னாலயும் முன்னாடி மாதிரி அங்க எங்கன்னு ஓட முடியல. அவதான் எல்லா இடத்துக்கும் போக வேண்டி இருக்கு. சம்மந்தி, அத என் மகன் இருக்கான்ல இப்போ, அவனை அனுப்பி விடியே, அவனை வேலை பார்க்க சொல்லுங்க. ஏத்தே, உங்க மகன் வார்பாவே வாந்தி சொத்த நேரத்துல உங்களுக்கு கால்ல கையில எதுலயாவது அடிபட்டுருது. எங்க அம்மைக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்ட்டு ஓடி வந்துறியாரு. அவரை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது தேய். அதனால தான் நான் என்னைய வச்சு யோசிக்கேன். எம்மடி பார்வாலே, நான் என் மகனை அனுப்பி விடியம்மா, கல்யாணத்தை அடுத்த மாசமே வச்சுக்கிடுவோம். சம்மந்தி, அடுத்த மாசம் நான் நாளே பார்த்துட்டேன், அந்த தேதியிலே வச்சிருவோம். நவம்பர் 21, 22 நல்லா இருக்கு. என்ன சொல்றியே சரோஜா? என்னம்மா சொல்றா? நான் மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கன்னு சொல்லியாவல்ல. சரிம்மா. ஏத்தே, அவரை 4 நாள் இங்க தங்கக்கு அனுப்பி விடுங்க. நாங்க கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பிளான் போட வேண்டியிருக்கு. பிளான் போட்ட பிறகு சரி வரோம்னா கல்யாணத்தை அடுத்த மாசமே வச்சிருவோம். 4 நாளையில அவர் அங்க வந்துட்டாருன்னா முடியாது தேய். சரிம்மா, மர்மவளே அனுப்பி விடி. அதுக்கு பிறகு கல்யாண வேலையை ஆரம்பிச்ச பிறகு அவர் என் கூடயே தான் இருக்கணும். சரிம்மா மர்மவளே. சாவ் சாவ் சாவ். இப்பனா இப்படி எதுக்கு வந்திருக்கான்? ச்சே, எனக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல. நாத்து வர்ற என்னைய தப்பு தப்பா நினைச்சிட்டு போயிட்டான். இப்போ எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? என்ன ஜோசப்? சாவ்
சொன்னாப்ல? அவிய கல்யாணத்தை பொங்கல் கழிச்ச பிறகு வச்சுக்கிடலாம்னு சொன்னாவே. ஐயோ அவ்வளவு நாளா? ஏக்கா அதுக்குள்ள என் பிள்ளைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுட்டா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவாப்ல. பிறகு என் பிள்ளைய யார் கெட்டுவா? ஆனந்தி நம்ம சொன்னாதானே அவியலுக்கு தெரியும். சொல்லலைன்னா அவிய எப்படி கண்டுபிடிப்பாவம்மா? யாரும் போய் வீட்டை சொல்லவும் போறதில்ல. ஏன்னா உன் மகளுக்கு இருக்க பிரச்சனை வேற யாருக்குமே தெரியாது. அதனால இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ அதையே நினைச்சு கவலைப்படாத. ஏக்கா இருந்தாலும் பொங்கல் கழிச்சுலாம் வேண்டாம், அதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். நான் சொல்லாம இருப்பேனா? நானும் அதை தான் சொன்னேன். பொங்கல் கழிச்சுனா ரொம்ப நாளாயிரும், டக்கு புக்குன்னு இப்பவே முடிக்கிற மாதிரி ஒரு நல்ல நாளை பாருங்கன்னு சொன்னேன். அதான் அடுத்த மாசம் 21 22 நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாவம்மா. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருவோன்னு நான் பேசிட்டு வந்திருக்கேன். ஏக்கா அபி சம்மதிச்சிட்டாவளா? அது இன்னொரு 4 நாள்ல முடிவு பண்ணிட்டு சொல்லியேன்னு சொல்லியிருக்காவ. எதுக்குக்கா 4 நாள்? வேற ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மாசத்துல எல்லாமே செஞ்சிட முடியுமா? பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட முடியுமா? நகை அப்புறம் இந்த சேலையெல்லாம் எடுத்துட முடியுமான்னு பிளான் போட போறாவளா? ஏக்கா இதுக்கு கூடவா பிளான் போடணும்? ஆமாம்மா, எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னால பிளான் பண்ணியது ரொம்ப அவசியம்ல. பணம் எவ்வளவு வேணும், எத்தனை பேரை வச்சு வேலை வாங்கினா சரியா இருக்கும், இவங்களுக்கு என்னென்ன வேலைலாம் இருக்கு, எல்லாத்தையும் உட்காந்து யோசித்தாதான் ஒரு மாசத்துல முடிக்க முடியுமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரிய வருமா. அதான் என் மகன் அங்க 4 நாள் வந்து இருக்க சொல்லியிருக்கா என் மருமவா. யோசிச்சுட்டு போன் அடிக்கன்னு சொல்லியிருக்காமா. போன் பண்ணி அவ சொன்ன உடனே நான் வாங்கிட்டு சொல்லியே நீங்களும் ஏற்பாட ஆரம்பிச்சிருங்க. ஏக்கா இதுக்குதான் கல்யாணத்தன்னைக்கே நாள் குறிக்கலாம்னு சொன்னேன். தீபாவளி முடியட்டும்.